நான் வந்து ஆக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆனவன் கிடையாது. என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கண்டென்ட் பண்ண முடியாது என்னால எடுத்த உடனே. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னை வந்து என்ன ஹியூமருக்காக மட்டுமே தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது படத்துல இருக்க படங்களை மட்டும்தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணேன். ஆனா அதுதான் எனக்கு கரெக்ட்னு பட்டுச்சு. என்னை அப்ப நான் பயங்கரமான ஆக்டர்னு ப்ரூவ் பண்றது அந்த டைம்ல தப்பு. ஏன்னா நான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன். ஸோ நான் ஸ்லோவா என்னுடைய மைனஸஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணி ப்ளஸ் ஆக்கிட்டு வரணும். இது என்னுடைய பிளான். இதெல்லாம் சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. இப்போ பண்ண படங்கள்ல வந்து டாக்டர், மாவீரன், அமரன் இதெல்லாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா பியூர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுல நான் தெரியுறேனான்றதை விட கதை தான் மெயினா இருக்கும். அதுல ஒரு கேரக்டரா தான் நான் இருப்பேன்றது இதெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். பட் இதுக்கு என்னோட அக்செப்டன்ஸை பெருசு பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பிசினஸை பெருசு பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதை ஃபேஸ் பண்ணணும்னா பிசினஸை ஸ்டடி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்போ நான் வந்து ப்ராப்பரா என்னன்னு தெரியுமோ ஆடியன்ஸ்க்கு அந்த படங்களை